வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி கடுமையான பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை நடைமுறைகளுடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. யூனியன் பிரதேசம் முழுவதும் 6 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி பிராந்தியத்தில் மகளிர் பொறியியல் கல்லூரி, மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி ஆகிய இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. காரைக்காலில் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மாஹேவில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏனமில் டாக்டர் SRK அரசு கலைக்கல்லூரி ஆகிய இடங்களிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கைக்காக மொத்தம் 35 மேஜைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணிக்காக 218 மேற்பார்வையாளர்கள், 221 உதவியாளர்கள் மற்றும் 232 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அஞ்சல் வாக்கு சீட்டு எண்ணிக்கைக்கும் தனி பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய ஆயுதப்படை மற்றும் உள்ளூர் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். வேட்பாளர்கள், அவர்களின் முகவர்கள் மற்றும் அனுமதி அட்டை பெற்றவர்களுக்கு மட்டும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனுமதி வழங்கப்படும் என்றும், கைபேசி கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேர்தல் முடிவுகளை இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் ECI NET செயலி வாயிலாக உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி புதுச்சேரி சோலை நகர் ஸ்ரீ சக்தி சோலைவாடியம்மன் கோவிலின் 92ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருத்தேர் பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம், ஊரணி பொங்கல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 30ஆம் தேதி பால்குடம், காவடி, சடல் புறப்பாடு மற்றும் இரவு மகா கணபதி, முருகன், சக்தி சோலைவாடியம்மன் வீதி உலா நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமி தினத்தை ஒட்டி அம்மனுக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெற்றதுடன் தாய் வீட்டு சீர்வரிசை நிகழ்ச்சியை தொடர்ந்து மகா கணபதி மற்றும் சக்தி சோலைவாடியம்மன் திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். தேர் திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து சமபந்தி பூஜனம் மற்றும் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. மேலும் அம்மன் வேப்பிலை அலங்காரத்தில் மஞ்சள் நீர் உற்சவம் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி அம்பலத்தடையார் வீதியை சேர்ந்த செல்வகுமார் பெரிய மார்க்கெட் கறிக்கடை சந்திப்பில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல் கடையை மூடி வீட்டிற்கு சென்றிருந்தார். இந்நிலையில் அவரது கடையில் இருந்து புகை வருவதாக அருகில் இருந்த வியாபாரிகள் தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அங்கு வந்த செல்வகுமார் கடையை திறந்து பார்த்தபோது மளிகை பொருட்கள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த அவர் மற்றும் அங்கிருந்தவர்கள் தீயை அணைக்க முயன்றும் தீ வேகமாக பரவியது. இதையடுத்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தீயணைப்பு அதிகாரி ஆனந்தவேல் தலைமையில் கோரிமேடு மற்றும் புதுச்சேரி தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வந்த வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான மளிகை பொருட்கள் மற்றும் கல்லாவில் வைத்திருந்த ரூபாய் 4.60 லட்சம் ரொக்கம் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பெரிய கடை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்துக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார்.
சித்ரா பௌர்ணமியை ஒட்டி புதுச்சேரி மாநில மகா சமுத்திர ஆரத்தி சேவா சங்கம் சார்பில் 57வது மகா சமுத்திர ஆர்த்தி பூஜை தலைமை செயலகம் எதிரே கடற்கரையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டார். மேலும் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம் மற்றும் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள், பக்தர்கள் கலந்து கொண்டனர். செயலகம் எதிரே கடற்கரையில் மாதம் தோறும் பௌர்ணமி திருநாளில் காசியில் நடைபெறும் கங்கா ஆரத்தி பூஜைக்கு நிகராக இந்த சமுத்திர ஆரத்தி பூஜை நடத்தப்பட்டு வருவதாகவும், பஞ்சபூத வழிபாட்டின் அங்கமாக இந்த சமுத்திர ஆரத்தி பூஜை நடத்தப்படுவதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதேபோல் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் ஓங்கார ஆசிரமம் சார்பில் 55ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி வெட்டவெளி தியானம் இரவு நடைபெற்றது. தவத்திரு சுவாமி ஓங்காரானந்தா அருளுரையில் வெட்டவெளி தியான முறைகளை பயிற்றுவித்து அனைவரையும் தியானம் செய்ய ஆசி வழங்கினார். தவத்திரு கோடீஸ்வரநந்தா வரவேற்று வெட்டவெளி தியானத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். விஜயராகவன் மகாபிரபு, சுவாமி சர்வாத்மானந்தா ஆகியோர் வெட்டவெளி தியானத்தின் சிறப்பு குறித்து விளக்கினர். வெட்டவெளி தியானத்தில் திரளானோர் பங்கேற்றனர். பின்னர் வெட்டவெளிக்கு கற்பூர ஆரத்தி எடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பாவேந்தர் பாரதிதாசன் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் பெருவிழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் கோ. பாரதி தலைமை தாங்கினார். அவர் பேசுகையில், பாவேந்தர் பாரதிதாசனின் படைப்புகள் பல உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாகவும், அவர் எழுதிய ஆண் குழந்தை தாலாட்டு பாடலை பேராசிரியர் உசேன் அரபு மொழியில் மொழிபெயர்த்து காணொலியாக வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழில் வெளிவந்த சிறந்த படைப்புகள் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விழாவில் செயலர் வள்ளி, லட்சுமி தேவி, கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், மாணிக்கம், மதுரை கலியபெருமாள், ராஜாராம், சுசிலா, கௌசல்யா, பிரேம்ராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். பேராசிரியர் உசேன் அரபு மொழியில் மொழிபெயர்த்த பாரதிதாசனின் ஆண் குழந்தை தாலாட்டு பாடலின் காணொலியை புதுவை தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து வெளியிட்டார். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி முன்னாள் ஆங்கில பேராசிரியர் மஜித் ரசியா காணொலியை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் பாரதிதாசன் அறக்கட்டளை மகளிர் மன்றத்தை தொழில் முனைவர் வசந்தி வேணுகோபால் திறந்து வைத்தார். பிரெஞ்சு தமிழர் சங்க தலைவர் மதாம் வாழ்த்துரை ஆற்றினார். முன்னதாக செந்தமிழ் புரட்சிக்கவி என்ற தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். ரமேஷ் பைரவி, மதன், பொய்யாத ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்கு ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்டனர். வேல்விழி சிவக்கொழுந்து வரவேற்புரையாற்றினார். சரஸ்வதி வைத்தியநாதன் தொகுப்புரை வழங்கினார். இறுதியில் பத்மநாபன் நன்றி கூறினார். புதுச்சேரி குருமாம்பேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. வெண்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சஹஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை தரிசித்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி நேரு வீதி மற்றும் ரங்கப்பிள்ளை வீதிக்கு இடையே செயல்பட்டு வரும் குபேர் பெரிய மார்க்கெட் பகுதியில் குப்பைகள் தேங்கி கிடப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த மார்க்கெட்டில் மளிகை, காய்கறி, பழங்கள், இறைச்சி மற்றும் மீன் கடைகள் தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றன. காய்கறி மற்றும் பழக்கடைகளில் உருவாகும் கழிவுகள் அனைத்தும் ரங்கப்பிள்ளை வீதி நுழைவாயில் பகுதியில் கொட்டப்படுகின்றன. நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் அவற்றை லாரிகளில் ஏற்றி வருகின்றனர். இருப்பினும் அங்கு குப்பை தொட்டிகள் இல்லாததால் வியாபாரிகள் காய்கறி, பழங்கள் மற்றும் வாழை இலை கழிவுகளை சாலையோரங்களில் கொட்டி செல்கின்றனர். இந்த கழிவுகளை மாடுகள் கூட்டமாக மேய்வதால் குப்பைகள் சாலையில் சிதறி கிடக்கின்றன. சில நேரங்களில் உணவுக்காக மாடுகள் சண்டையிடுவதால் அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் அச்சமடைகின்றனர். மேலும் கழிவுகள் தேங்கி கிடப்பதால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடும் ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. எனவே அப்பகுதியில் குப்பை தொட்டிகள் அமைத்து குப்பைகளை முறையாக அகற்றவும், சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பட்டிகளில் அடைக்கவும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் ரவி. நான் மார்க்கெட் கட்லூர் கடை வைக்கிறேன். இங்கே மாடுங்க அதிகமாக வர ஆரம்பிக்குது. ரோட்டில் குப்பையை எடுத்துட்டு அங்கேயே கொட்டுறாங்க. சரியான குட்டி கிட்டிலாம் கிடையாது. அங்கங்கே கொட்டுறாங்க. எங்கே இருக்கிற மாடும் இங்கே வருது, மார்க்கெட் வருது, வரவங்களை இடிச்சுன்னு போது இடிக்குது. அதுவே ஒரு பயமாக இருக்குது. பசங்களாம் வருது இங்கே மார்க்கெட்டுக்கு. அதிகாரிங்க அவங்க தான் கொஞ்சம் பார்க்கணும். நாங்கள் கடை வைக்கிறவங்க வியாபாரத்தை தான் பார்ப்போமே தவிர இதெல்லாம் கவனிக்க முடியாது. ஆனால் ரோட்டில் மாடுங்க நிறையா வருது. இப்போ காப்பி கேண்டில் ஆகுது, அது பண்ணி இடிச்சுன்னு போகுது. எங்கே பார்த்தாலும் மாடுக்குது. வளர்க்குறவங்க கொஞ்சம் வீட்டில் வச்சு வளர்த்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டபடியாக விட்டுறாங்க. இங்கே எங்கே பார்த்தாலும் மேய்ஞ்சினா ரோட்டில் வண்டி போக முடியல, போக்குவரத்து பாதிக்குது. சாயந்தரம் ஆனால் இந்த குப்பை வெளியே போட்டுறாங்க. அந்த இடத்துல ஊறப்பட்ட மாடுங்க அங்கேயே இருக்குது. இப்படியும் அப்படியும் போகாமல் தொந்தரவு பண்ணிக்குது. அதனால் அதிகாரிங்க பார்த்து நீங்கள் தான் ஒரு ஸ்டெப் எடுத்து இதுக்கு என்ன செய்யணுமோ நீங்கள் தான் பண்ணணும். சித்ரா பௌர்ணமியொட்டி புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி சிவபெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கும் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆலயம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் செல்வனுக்கு பாராட்டு விழா மற்றும் அவர் எழுதிய திருப்பிடித்த வரலாறு நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூலை வெளியிட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சலீம் நூலை பெற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாலகிருஷ்ணன், வணிக சிலிண்டர் விலை உயர்வை தொடர்ந்து கேஸ் மற்றும் டீசல் விலையும் உயரும் அபாயம் உள்ளதாக கூறி மத்திய அரசை கண்டித்தார். மேலும் போரை நிறுத்த கோரி போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் மீண்டும் திமுக அரசு அமையும் என்றும் புதுச்சேரியில் தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியாத சூழல் நிலவுவதாகவும் அவர் கூறினார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி ஒற்றுமையாக செயல்படாததால் தேர்தலில் குழப்பமான நிலை ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 5 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படும் என திமுக கடைசி வரை உறுதியாக இருந்தது மனசங்கடத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இருப்பினும் பாஜகவுக்கு இடமளிக்க கூடாது என்பதற்காக திமுகவுடன் இணைந்து செயல்பட்டதாக கூறினார். இளைஞர்கள் மத்தியில் வேலைவாய்ப்பு பற்றாக்குறை மற்றும் ஒப்பந்த பணியாளர் பிரச்சினைகள் அதிகரித்து வருவதாகவும் இதை தீர்க்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த தேர்தலில் இளைஞர்கள் எழுச்சியுடன் இருந்ததாகவும் ஒரு பகுதியினர் விஜய் பக்கம் சென்றிருக்கலாம் என்றும் தெரிவித்த அவர், இளைஞர்களை ஈர்க்க திமுக அரசு ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என கூறினார். புதுவை வில்லியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன.
பௌர்ணமி நாளையொட்டி பௌர்ணமி விழா குழுவினர் 142வது மாதமாக மாடவீதியை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் குடும்ப பிரச்சனைகள் தீர வேண்டி பக்தர்கள் கலசம் ஏந்தி கோவிலை வலம் வந்து வழிபட்டனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவக்குமார், ஆறுமுகம், மணிகண்டன், திருஞான சம்பந்தம் மற்றும் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், அன்பு, எழில் மோகன், வினோத், குருபாலன், பரத், சிவா, பிரசன்னா, கார்த்திக், ஹரிஷ், முத்து, சதீஷ், தினேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி பள்ளிகளில் கட்டாய இந்தி திணிப்பை கண்டித்து புதுவை தமிழ்ச்சங்கம் ஏற்பாட்டில் தமிழ் அறிஞர்கள், தமிழ் அமைப்புகள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. சங்கத் தலைவர் முனைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலாளர் சீனு மோகன்தாசு, துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, விசிகா பாவாணன், விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கேர் செல்வன், தமிழ் மல்லன், துரை மாலிரேயன், எல்லை சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஒன்றிய அரசின் இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டத்தை புதுச்சேரி அரசு கல்வித்துறை அவசர கதியில் நடைமுறைப்படுத்தி மாணவர்களின் கல்வி நலனை சீர்குலைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் நடப்பாண்டில் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி மொழியை திணிக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசு இருமொழி கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இக்கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர்ந்து பலகட்ட போராட்டங்கள் நடத்தப்படுவது, புதுச்சேரி மாநிலத்திற்கென தனி கல்வி வாரியத்தை அரசு உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. சித்ரா பௌர்ணமியொட்டி புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், வழிபாடு மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுவதாலும் அதே மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் சந்திரன் முழுமை அடைவதாலும் இந்த நாள் சித்ரா பௌர்ணமி என அழைக்கப்படுவதாகவும், இந்த நாளில் வழிபாடு செய்தால் மன அமைதி மற்றும் குடும்ப நலம் பெருகும் என்பது ஐதீகமாக கருதப்படுவதாகவும் பக்தர்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். மேலும் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்றும் இக்கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. பௌர்ணமி தினத்தில் வேண்டுதல் வைக்கும் பக்தர்கள் கலந்து கொள்வதும் இக்கோவிலின் சிறப்பம்சமாகும். மத்திய அரசின் மும்மொழி கொள்கை மூலம் இந்தி திணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டி அதற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரியில் கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அரிமா தமிழன் 2026-27 கல்வியாண்டில் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், அதன்படி 6ஆம் வகுப்பு முதல் 3ஆம் மொழியாக இந்தி கட்டாயப்படுத்தப்படுவதாக சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்ட நிலையில் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கிலத்துடன் பிரெஞ்சு, ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளை மாணவர்கள் விருப்ப மொழியாக தேர்வு செய்து பயின்று வருகின்றனர். ஆனால் தற்போது 6ஆம் வகுப்பு முதல் பிரெஞ்சு மொழியை நீக்கி இந்தியை கட்டாயப்படுத்துவது மாணவர்களின் விருப்பத்திற்கு எதிரானதும் ஆபத்தானதுமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் 1956ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புதுச்சேரியில் பிரெஞ்சு கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலை இருப்பதாகவும், இதனால் பலர் பிரான்ஸ் நாட்டுடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த சூழலில் ஹிந்தி திணிப்பு நடைமுறைப்படுத்தப்படுவது ஏற்க முடியாதது என்று தெரிவித்தார். இதனை எதிர்த்து கட்சித் தலைவர்
தொல் திருமாவளவன் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவரது பங்கேற்பு குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் கூறினார். மேலும் மும்மொழி கொள்கை மற்றும் இந்தி திணிப்பை கண்டித்து வரும் மே 6ஆம் தேதி புதுச்சேரி கல்வித்துறை அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் தலையாரி, தமிழ்மாறன், ஆதவன், தீந்தமிழன், வாகை அரசு, செல்வநந்தன், எழில்மாறன், அகன், வாதானூர், சிவச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு விழுப்புரம் முன்னூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் பரிவார கிரிவல நிகழ்ச்சி நடைபெற்றது. குரு பரிகார ஸ்தலமாக விளங்கும் இந்த திருத்தலத்தில் இனி வரும் அனைத்து பௌர்ணமி தினங்களிலும் பக்தர்கள் அடிப்பிரதட்சணமாக பரிவார கிரிவலம் மேற்கொள்ளும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. முன்னதாக வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பார்வதி தாயுடன் ஸ்ரீ சர்வேஸ்வரர் மைய மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கொடிமரம் முன்பு சுவாமி எழுந்தருளினார். பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத பாராயணம் பாடியபடி முன்னே செல்ல பக்தர்கள் அடிப்பிரதட்சணமாக முதல் பரிவார கிரிவலத்தை மேற்கொண்டனர். இரண்டாவது கிரிவலத்தில் பக்தர்கள் தேவாரம், திருவாசகம் பாடியபடி வலம் வந்தனர். மூன்றாவது கிரிவலத்தில் மங்கள இசை மற்றும் சிவ வாத்தியங்களுடன் ஸ்ரீ சர்வேஸ்வரர் முன்னிலையில் பக்தர்கள் அடிப்பிரதட்சணமாக கிரிவலம் வந்தனர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தெற்கு கோபுர கொடிமரம் அருகே தொடங்கி அதே இடத்தில் ஸ்ரீ சர்வேஸ்வரருடன் நிறைவு செய்யப்படும் இந்த கிரிவலம் சந்திரனின் முழுமையான சக்தி கிடைக்கும் நாளில் நடைபெறுவதால் மன அமைதி, முன்ஜென்ம பாவ நிவர்த்தி மற்றும் இறையருள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். தொடர்ந்து இந்திர விமானத்தில் வீதி உலா நடைபெற்றது. மேலும் இத்திருத்தலத்தில் நேற்று முதல் 4 கால பூஜை மற்றும் பள்ளியறை பூஜையும் தொடங்கப்பட்டுள்ளது. சிவாலயங்களில் இரவு நடை சாத்தும் முன்பு சாமி மற்றும் அம்பாளை ஊஞ்சலில் அமர வைத்து தாலாட்டு பாடி ஓய்வு கொடுக்கும் நிகழ்வே பள்ளியறை பூஜை என குறிப்பிடப்படுகிறது. தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள், கூட்டு வழிபாடு மற்றும் வெட்டவெளி தியானம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைக்கப்பட்டிருந்த பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். சித்ரா பௌர்ணமி வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். சித்ரா பௌர்ணமியொட்டி திண்டிவனம் ஆவணிப்பூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரி ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக வெள்ளி கவசத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரி கோவில் முன்பு எழுந்தருளினார். பின்னர் கோவில் கருவறையில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சக்தி கரகம் புறப்பட்டு கோவில் முன்பு வைக்கப்பட்டிருந்த நீண்ட நெருப்பு குண்டத்தின் முன்பு வந்தடைந்தது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையடுத்து முதலில் சக்தி கரகம் தீக்குண்டத்தில் இறங்கியது. அதனைத் தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரி மற்றும் விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஆவணிப்பூர் கிராம பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ரெண்டு பேரும் நில்லுப்பாங்க.
புதுச்சேரி வில்லியனூர் அருகே மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் பரோட்டா மாஸ்டர் ஒருவர் இரும்பு ராடால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் அடுத்த சிவராந்தகம் பகுதியைச் சேர்ந்த தேவா சேலத்தில் உள்ள உணவகத்தில் பரோட்டா மாஸ்டராக பணியாற்றி வந்தார். மேதின விடுமுறையொட்டி சொந்த ஊருக்கு வந்திருந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த தமிழ், ஆகாஷ் ஆகியோருடன் கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் உள்ள மதுபான கடையில் தேவா மது அருந்திய போது அவர்களுக்குள் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அது கைகலப்பாக மாறிய நிலையில் அங்கிருந்தவர்கள் தகராறை சமரசப்படுத்தினர். இதையடுத்து தேவா தனது நண்பர் ராகுல் மற்றும் சிலருடன் அரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பின்புறத்தில் மீண்டும் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது தமிழ், ஆகாஷ் மற்றும் அவரது நண்பர் ஆதி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் இரும்பு ராடு, பைப் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அங்கு வந்ததாக கூறப்படுகிறது. அவர்களை பார்த்தும் தேவா மற்றும் நண்பர்கள் தப்பியோட முயன்ற நிலையில் தேவாவை சுற்றி வளைத்த கும்பல் சராமாரியாக தாக்கியது. இதில் பலத்த காயமடைந்த தேவா ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார். பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். உயிருக்கு போராடிய தேவாவை அவரது நண்பர் ராகுல் மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் தேவா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் தமிழ், ஆதி, ஆகாஷ் ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் தலைமறைவாக உள்ள 3 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். சித்ரா பௌர்ணமியொட்டி விழுப்புரம் ஏரையூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதையொட்டி மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், பஞ்சாமிர்தம், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ முத்தாலம்மன் முத்தாங்கி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் முத்தாங்கி அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குலதெய்வ வழிபாட்டுக்காரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மேலும் இத்திருத்தலத்தில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்திலும் தட்சிணாயன கால நவராத்திரி முதல் நாளிலும் மட்டுமே முத்தாங்கி சேவை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. महावत्ममध्ये ऐं ह्रीं श्रीं दामाजे नमः गौरजे नमः இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.